பாருப்பா, எல்லாமே வந்துருச்சுப்பா. பால் எங்கப்பா? ஆனா ஒன்ன போய் நான் அல்வா செய்ய சொன்னேன் பாத்தியா? அப்படிலாம் சொல்லாது. அப்படித்தான் நான் சொல்லுவேன். களி சொல்லாதடா. உண்மையா சொல்றது என்ன, நீ தப்பையா சொல்லு. களி சொல்லாத பாத்தியா? ஜெயராணி, நீ என்ன 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 ஸ்பெஷல்? நீ என்ன சமைக்க போறீங்க? இங்க வா. வந்துட்டேன். என்னது? இன்னைக்கு வந்து லைவா நான் உனக்கு அல்வா செஞ்சு காட்ட போறேன். சரி, ஓகே. இங்க வந்து யூடியூப் பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து கோதுமை அல்வா பண்றதுக்கு கோதுமை எல்லாம் கரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கணும். மேல தண்ணி தேங்கிறோம், அதை வடிகட்டிட்டு கீழே இருக்க பால் எடுத்து அல்வா பண்ணணும். நாங்க இப்ப நீ பாரு. பார்க்கத்தானே போறேன். இங்க பாரு, பாருப்பா, எல்லாமே வந்துருச்சுப்பா. பால் எங்கப்பா? ஆனா ஒன்ன போய் நான் அல்வா செய்ய சொன்னேன் பாத்தியா? என்னையத்தான் அடிச்சுக்கணும் நானு. இல்ல, நான் சரியாம அது சரி. முதல் என்னது? கோதுமை மாவு. கோதுமை மாவு கரைச்சிங்கவா? இங்க பாரு. கோதுமை மாவு கரைச்சி அந்த சக்கையெல்லாம் பாரு எடுத்து போட்டிருக்கேனா? அந்த பால் எடுத்து வடிச்சு வச்சுட்டு மேல தண்ணி தேங்கி வச்சு கைய கழுவுடி. தொடரடா. கைய கழுவுடி, அடிச்சு மண்டைய தந்துருவேன். கழுவுடி கைய. இப்போ அந்த பால் அந்த தண்ணிய வடிச்சிட்டு அந்த பால் அடியில இருக்கும், அந்த அல்வா பண்ணனும். இப்போ நான் இத வச்சு அல்வா பண்ணேன். சோ நாம வந்து கவலைப்படக்கூடாது. நான் வந்து எத வேணாலும் நான் வந்து மாத்தி செய்வேன். இப்ப பாரு, இந்த தண்ணியிலே நான் அல்வா பண்ணி. கவலைப்படாத ஜெயராணி, சீரியஸா நான் சொல்லட்டுமா? நமக்கு ஒரு புள்ள இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதுக்கு நான் முதல் உயிரோடு இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணேன்னா நான் போய் சேர்ந்துருவேன். அடுப்பை பத்த வச்சுக்கணும், ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும். கடவாயிலே அடிக்கணும் முத. அப்புறம் வந்து கடாய் சூடாயிடுச்சான்னு பார்க்கணும். இப்போ வந்து லைட்டா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன். அல்வா தான் தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒன்று நான் சாகணும், இல்லைன்னா இன்னைக்கு என்னமோ நடக்க. ஆனால் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னன்னு தெரியல. தண்ணி இல்ல, கோதுமை பால். சரியா? ஏய் வெறும் தண்ணின்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அதென்ன கோதுமை பால்? பொய் சொல்லாதடா. பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீங்க இது எப்படி செய்ய பண்ணீங்க கண்டிப்பா சொல்லுங்க. என் ஹஸ்பண்டுக்கு பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கு பண்ணணும் கண்டிப்பா கேட்பீங்க. கமாண்ட்ல கேவலமா கேட்பாங்க. பரவாயில்லையா? அப்படி உங்களுக்கு வேணும்னா என்னன்னு சொல்லணும். குட்டியா ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா? இதுதான் கையுது. அப்படி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா லவ் யூ ஜெயான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? நாய்க்கு ஐடியாவே சொல்ல தெரியாது, இதுக்கு லவ் யூ ஜவான் சொல்லணுமாம்ல. லவ் யூ ஜவாம்ல. இங்க வா. எனக்கு எல்லாரும் சொல்லணும். ஏய் நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படியா? இந்த பாரு, தெரியுதா? அல்வா ரோஸ்ட் பண்ணுப்பா. இங்க பாரு, அல்வா உருவாகுது தெரியுதா மக்களே? உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியுதா அல்வா? எச்சூடா. இப்படிலாம் கோவமெல்லாம் காமெடி பண்ணாதுப்பா. அதாவது மக்களே, ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதை சாப்பிட்டு நாளைக்கு உயிரோடு இருந்தேன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் போட்டு இந்த அல்வா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்.
சப்போஸ் நல்லா இல்லைன்னு வந்துருச்சுன்னா எதுவுமே வரல என்ன நான் இவரோட எப்படி நினைச்சுக்கேன் கொல்ல பார்க்கலாம். உனக்கு நான் kiss பண்ணி தரதெல்லாம் பெருமை இல்லையா? என்னது யாராவது இப்படி உனக்கு பண்ணி தருவாங்களா? வீட்டில் இருக்க பொண்டாடி தண்ணி பண்ணி தருவாங்க, வேற யார் பண்ணி தருவா எனக்கு? எந்த பொண்ணாடி இப்படி எல்லாம் எனக்கு தங்கச்சிக்கா இல்ல 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 அவரோட நிப்பாட்ரி. நான் எந்த பொண்ணாடி இப்படி உள்ள காலத்துல பண்ணி தரல. நான் நல்லபடியா இருக்கறனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி அல்வா பாயாசம் பால் கொழுக்கட்டை சோறு குழம்பு. ஸோ இப்பொழுது தங்களின் பெருமையை பற்றி பேசிக்கிறீங்க. உங்க பெருமையில தீயடி கொட்டா அந்த அல்வா நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, இந்த உனக்கு இருக்குடி. நீ என்னதான் பண்றேன்னு நான் பாக்குறேன். ஆமா அல்வா எதுவும் வித்தியாசமான கலரா இருக்கு, இப்படி அல்வா கலர் இருக்குமா? அது கலர் புரியல கொட்டிக்கணும். நான் வெளியே நம்ம வந்து இப்ப அல்வா கலர் கேட்டனால என் வீட்டுக்காரர் வந்து கலர் கேட்டிருக்காரு. சோ நம்ம வந்து உனக்காக எனக்காக ஆரஞ்சு கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு கலர். முதல்ல என்னதுடி? ஏதோ ஒண்ணு கொடுத்துருவோம். என்னது கூறப்படியா? உங்களுக்கு ஒண்ணு கலர் பிடிக்கும் மிச்சமாச்சு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா என் ஒய்ஃப் கொல்ல பாக்குறா ஃப்ரெண்ட்ஸ். ஜெயராணி என்ன ஜெயராணி இது? ஒழுங்காமே சொல்லிடு. இது வந்து அல்வா மாதிரி ஒரு கேசரி. ஓ அது கேசரி பொடியா? அல்வா இது வந்து அல்வா கேசரி. ஹலோ நீங்க வைங்க, அது என்னடா நான் பேர் வச்சுக்கிறேன் சரிங்களா? அதான்டா நான் ஒன்னு பண்ண சொன்னேன், இது அல்வா கேசரி. குடிச்சிட்டா. எடுத்தோட அசிங்கமா தொட உள்ள போயிடுவா தொட. சுச்சோ கரண்டே அடிச்சது அன்னைக்கு ஒரு நான் கரண்ட் அடிச்சு மறுபடியும் பாடுறா, அதுல சிந்த விடுறடா. கரண்ட்ல அடிக்காத எடு. அது வேற இதயத்துல போய் டொக்குன்னு ஒன்று கிடைக்குதா? அது எப்படி நான் இருக்கும்போது இதுல இருக்கும்போது எப்படி டொக்குன்னு அடிக்கும்? ஓய் மக்களே இப்போ வந்து இந்த கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊத்தி அதை வந்து நல்லா கிண்டுங்க. மலிப்பிட்டா நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா உடனே அப்படியே மலிப்பிடுறது. இதயத்தில் நான் இருக்கும்போது எப்படி சாக்கடிக்கும்? நான் ஒரு எலக்ட்ரிஷன், நான் இருக்கும்போது சாக்கடிச்சிருமா? ஏன் இப்படி பொய்யா சொல்ற? நான் பக்கத்துல இருந்தாலும் மனசு இதயத்தில் இல்லையா அப்படின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெளியே வந்துருச்சு. இவ வேற சொல்லிக்கிருந்தா முன்னாடி எல்லாம், நீ இதயண்டா அவளுக்குள்ள எனக்குள்ளதானே நீ இருக்க அப்படின்னு நான் சொல்லி கதையெல்லாம் விட்டா. இப்பதான் தெரியுது ஒன்னும் இல்லைன்னு. பாரு இதையும் ஒரு இதையும் ஆனதே அப்படின்னு நான் கதையெல்லாம் விட்டேடி. காஜல் படத்துல விளையாடதான் விட்டேடி. இப்ப கேட்டா இல்லைன்னு தேடி. இது பொய்யுங்க, இது வந்து உலகமகா பொய். ஏன்டா பச்சை பொய் பேசுறீங்க? உண்மையை பேசி பாருங்களா. நீ சொல்லுவோடி, நீ அப்படிப்பட்ட ஆளு தண்டி. என் முன்னாடி எனக்காக களி கிண்டி வச்சிருக்கா, கோதுமை களி. அல்வா வராது, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எனக்கு ஆய் வேணா வரும். இல்ல நீ என்னமோ பண்ண, ஆனா எனக்கு தெரிஞ்சு இது களிதான் நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் களியில சக்கரை காஞ்சேன்னா சரி சரி விடு சொல்லிட்டல, அதான் விட்டுரு. யாருக்குள்ள இப்படி சமைக்கல நம்ம ஒண்ணு பண்ண போய் அது ஒண்ணு வந்துரும். இப்படி யாருக்கெல்லாம் வந்துருக்குன்னு
இப்படிலாம் யாருக்கும் வராது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு மட்டும்தான் புதுசு புதுசாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கவே வாயில வச்சோனையும் கரைஞ்சிரும் அப்படின்னு யூடியூப்ல சொன்னாங்க. வச்சதுக்கப்புறம் இருந்தா தானே. இல்ல யூடியூப்ல சொல்லல, இப்படி வச்சுட்டு வாயில வச்சோனையும் கரைஞ்சிரும் அப்படின்னாங்க. நீங்க அப்படியே கொண்டு போய் சூடா உங்க ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களையே சுத்தி வருவாங்கன்னாங்க. சுத்தி விழுந்தேன்னு வச்சுக்க திரும்பி எந்திரிக்கவே மாட்டேன். பாத்துக்க அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த யூடியூபோட அவங்க நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவங்க ஏதோ ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கரெக்டா பண்ணேன். ஆனா வந்து இப்படி இருந்துச்சு. சோ நான் அதையும் நான் விடாம நான் அதுலயும் நான் ட்ரை பண்ணி ஒரு அல்வா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜெயராணி மனச்சாட்சியோட பேசியா? அது களியா கோதுமை களியா? சீரியஸா கோதுமை களியா? என்னதுங்க? அப்படி சொல்லக்கூடாது. கொண்டாடி சொன்னா இது அல்வா அப்படின்னு சொல்லணும். அதானே? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பேச்சு வராது. இப்போ மட்டும் பேச்சு வரவே வராது. என்ன உண்மை சொல்லிட்டல ஏன்பா? உண்மை சொன்ன பேச்சு வர மாட்டேங்குதா? உண்மையை சொன்னதுனால எனக்கு கொண்டாட்டிக்கு பேச்சு வர முடியும். என்னப்பா? எனக்கு ஏதோ விழுந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒண்ணுமே விழுகலப்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அலுவா வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, கோதுமை களி வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் இதாத்தான் இருக்குது. இந்த வீடியோவோட நான் ட்ரெண்ட் ஆகல. உன் பேரு? என் பேரை மாத்துறேன். உன் பேரை என்ன மாத்த போற? 4 எருமாடு வாங்கி தரேன், மேய்க்கிறியா? சாரி, எருமாடு பாவம், பன்னிக்குட்டி தான் கரெக்டாக இருக்கும். 4 பன்னிக்குட்டி வாங்கி தரேன், மேய்க்கிறியா? அப்புறம் எதை மேய்ப்பீங்க? அம்பானி எதை மேய்ப்பீங்க? எப்படி திறந்து வரணும்? சீனியே போடல, எப்படி பெறலும்? சீனி போட தானே கட்டியாகும் அப்படின்னு நான் படித்தேன். சரி சாரி, அப்படின்னு நான் ஏதோ சொல்கிறேன். ஆனால் உண்மையா என்ன தெரியல. எங்கள் வீட்டு பைத்தியம் அப்படித்தான் இருக்கும், கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவும் சொல்றதுக்கு எதுக்குறா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பாங்க. எப்படியே சொதப்பிச்சு, என்னன்னு தெரியல. ரொம்ப இனிப்பா இருக்கும்ல. நான் சொல்றேன் இதைத்தாண்டி நான் முதல்ல சொன்னேன், அது களிந்து. அப்படிலாம் சொல்லாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். சொல்லாதடா. உண்மையா சொல்றது என்ன? நீ தப்பையா சொல்லு. ஓ, குக்கிங் வேற பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா நீங்க? எடுத்து வச்சிங்களா? அதுவாச்சும் நல்லா வருமா? இன்ட்ரோ எடுத்து வச்சேன், மாவு பிசைறது எடுத்து வச்சேன், ஊற போட்டதை எடுத்து வச்சேன். ஊத்தால பார்த்தா கேவலமா வந்துச்சு. நான் என்ன பண்றது? ஐயோ ஜெயராணி, நான் ஒன்று சொல்லட்டா? அதை விட்டுறேன், பாவம். நல்லா இருக்கு. இது என்னப்பா, சவுத்துல விட்டுற பசையா?
இதுக்கு நான் வழக்கம் எப்ப நான் கான்ஃபிளவர் அல்வா பண்ணுவேன்ல 5 நிமிஷத்துல ரெடியாகி நான் தின்னுகிட்டு இருப்பேன். இத பாரு, இதெல்லாம் தேவையா? கோதுமை வச்சு நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அல்வா அல்வான்னு சொல்லி என்னமோ பண்ற ஏன்னா, ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு ராணி. நாளைக்கு காலையில எனக்கு இருக்குது. இதை மட்டும் நல்லா கண்டுபிடி. அல்வா செய்ய மட்டும் வெந்தயக்கிளி கனி கிண்டி வை. என்ன வேலை இருக்கு? இந்த வாரியா அமர்த்தி வச்சுட்டு மூடி வச்சுட்டு போ. கொஞ்ச நேரத்துக்கு கிட்டியாது அமர்த்திட்டு மூடி வச்சுட்டு போப்பா. கொஞ்ச நேரத்துக்கு கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் கேட்டா அல்வான்னு சொல்லி குட்டப்பட்டுருவோம். எப்படியே ஆமா ஐடியா சொல்றேன்டி. ஏய், அல்வானா வாசனை வரும், களி எப்படி வாசனை வரும்? ஏமாத்திட்டாங்களா என்ன பண்ணுறது? கோதுமைக்கு எனக்கு ஒத்தே வராது. அன்னைக்கு அப்படிதான் கட்டி கட்டி ஆயிடுச்சு, கல்லு மாதிரி கட்டி கட்டி ஆயிடுச்சு. எங்க அம்மா வீடியோ கால் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டிட்டு இருக்கு. இது என்னப்பா சொல்லு மாதிரிட்டேன். இது என்னப்பா சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆண்டி அது கருங்கல் ஆண்டி எது கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு எங்க அம்மா அல்வா பண்ணலாம்ப்பா, கோதுமாலாம் கலி பண்ணிட்டா, என்ன 1/2 லிட்டர் ஊத்திட்டா, முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்டா அப்படின்னு எங்க அம்மா அன்னைக்கு. ஆமா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போடவே இல்லை. அப்ப உனக்கே தெரிஞ்சிச்சு அது அல்வா இல்லைன்னு, அதானே? ஏய் ஜெயராணி ஏய் ஜெயராணி இங்க பாரு, சத்தியம் பண்ணி சொல்லு இது அல்வாண்டு. என்னைய பாரு சத்தியம் பண்ணி சொல்லு அல்வாவா? பாத்தீங்களா அந்த பிள்ளை கையை என்னப்பா அவர்களே முடிஞ்சு போல. அல்வா வந்து அவங்க செஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்படி திரண்டு வருது. இது வந்து சாப்பிட நல்லாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு கலர் இப்படி வந்து திரண்டு வரணும். இத பாருங்க. அம்மா ஜெயராணி, நீ நினைக்க கூடாது, நான் நினைக்கணும். என்ன சாப்பிட போற நாங்க நினைக்கணும், நீயா நினைச்சுக்கிறதா? அவ்வளவுதான் அல்வாவா? முடிஞ்சிச்சா? நல்லா இருக்கே. நான் உயிரோட இருக்கணும். போடி ஐயோ வேற உயிரை வாங்குறாளே. யோட்டி இப்படி பண்றா? மறந்துட்டேன்டி, இப்பதான் செஞ்சேன்றத. அதானே நக்கிற பரம்பரை காட்டணும் இல்ல, இல்லைன்னா காட்டாம இருக்க முடியாதுல்ல. வெக்கமால இல்ல போ, வெறும் கோதுமை தின்ன மாதிரி தான் இருக்கு போ. என்னடா சொல்ற?